ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்கள், சுகமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, வருகின்ற 12ஆம் தேதி காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் மதியம் 3 மணி வரையிலும் என்னுடைய திருச்சபைக்குள்ளாக அக்கினி அபிஷேக தீர்க்க தரிசன அலை என்கிற தீர்க்க தரிசன முகாமை இந்த நாளிலே நாங்கள் வைக்கிறோம். இந்த நாளிலே என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கலந்து கொண்டு இயேசுவுக்காக கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளாக நீங்கள் பயன்பட வேண்டும் என்பது தேவனுடைய ஆவியானுடைய விருப்பமும் அவருடைய வாஞ்சையுமாக இருக்கிறது. ஆகையால் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம், கலந்து கொள்ளுங்கள். இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற முகவரியில் தான் இது நடக்கும். கடந்து வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எந்த நாளிலும் கூட லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் 10வது வசனம், சீமோனுக்கு கூட்டாளிகளான செபெதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்றார். இது முதல், இந்த நாள் முதல் வரையிலும். பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இதுவரையிலும் நீ மீனை தான் பிடிச்சிட்டு இருந்த, இப்போ இந்த நாள் முதற்கொண்டு நீ மனுஷர்களை பிடிக்கிறவனாயிருப்பாய் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நாமும் எதையோ பிடிக்க முயற்சி பண்ணுறோம், எதையோ பிடிக்க முயற்சி பண்ணுகிறோம். அந்த இரவு கூட என் அன்பு தேவ பிள்ளையை அவனால் பிடிக்க முடியல. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ரொம்ப வியாகுலப்பட்டு நினச்சப்போட என்னடா இது, செஞ்ச தொழிலே நமக்கு கை கொடுக்கலையேன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிருந்த வேலையில் என் அன்பு தேவ பிள்ளையை அழைத்து அவனை அழைப்புக்குள்ளாக நடத்தின தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில கூட சிப்போ அப்படின்னு சொல்கிற நிலைமையில் இருக்கலாம். நீ செய்த தொழிலே உனக்கு ஜெயம் கொடுக்காமல் இருக்கலாம். நீ எல்லாவற்றிலும் என்னது கில்லாடியாக கூட இருந்திருக்கலாம். அல்லேலூயா. எல்லாம் நமக்கு தெரியும், என்னால் முடியாது, ஒன்றும் இல்லைன்னு சொல்லியெல்லாம் நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறாரு, எப்பா நீ ஓடின ஓட்டமெல்லாம் போதும், நீ ஆடின ஆட்டமெல்லாம் போதும், இப்போ நான் சொல்கிறேன், நீ மனுஷனை பிடிக்கிறவனாக இருப்பாய் என்று சொல்லி. உன்னால் பிடிக்க முடியாதது எதுவோ அதை தேவ சமூகத்துக்குள்ளாக பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையின்படியாக, அவர் வார்த்தையின்படியாக பேதுரு மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக அப்போஸ்தல காலத்தில் பார்க்கிற என் அன்பு தேவ பிள்ளை நிழல் பட்டெல்லாம் சுகமானார்கள். இன்றைக்கு வாழ்க்கையில் எதை பிடிக்க முடியாதபடி காணப்படுகிறதோ அதை பிடிக்கும்படியாக தேவன் இன்றைக்கு உனக்கு வாக்கு கொடுக்கிறார். எதை பிடித்து கொள்ள முடியாதபடி, ஜெயிக்க முடியாதபடிக்கு காணப்படுகிறாயோ அதிலே கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உனக்கு ஜெயத்தை கொடுக்கும்படியாக, அதை எளிதாய் பிடித்து கொள்ளும்படியாக தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எப்படி என் அன்பு தேவ பிள்ளையே அவனால் எளிதாய் மனுஷர்களை பிடிக்கிறவனாய் மாற முடிந்தது, எப்படி அவனால் அவனுடைய நிழல் பட்டு சுகமானார்கள் அப்படின்னு நினச்சினா, என்னாலையும் பண்ண முடியும், ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டான்னு சொல்லி இந்த வார்த்தையை வச்சு ஆடக்கூடாது. நான் சீக்கிரமாய் பிடித்துக்கொள்வேன், எளிதாய் எடுத்துக்கொள்வேன். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளை, அதுக்கு அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அவன் எல்லாவற்றையும், தொழிலை எல்லாவற்றையும், வலையை எல்லாவற்றையும் போட்டுட்டு அவருக்கு பின்பாக கடந்து போனான். இயேசுவுக்கு பின்பாக, இயேசுடைய வார்த்தைக்கு கீழாக, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின்படி வாழும்படியாக, இயேசு கிறிஸ்துக்கு சித்தமாய் நீ இருக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துக்கு நீ பயந்து இருக்கும்படியாக, இயேசு கிறிஸ்துவுக்கு என் அன்பு தேவ பிள்ளையை உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நீ நடக்கும் பொழுது தான் நீ பிடித்து கொள்ள வேண்டியதை தேவன் உனக்கு சொன்னதை செய்வார். அது வரைக்கும் உன்னால் எதுவும் செய்ய முடியாது. சிலரெல்லாம் வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்துட்டார், தீர்க்க தரிசனம் உரைத்துட்டார் கர்த்தர், நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. அல்லேலூயா. கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக என் மகளுக்கு ஒருத்தவங்களுக்கு நான் சொன்னேன், நீ அந்த வார்த்தையை நீ ஆண்டவரிடத்தில் துணிகரமாய் சொல்லியிருக்கிறாய், அதற்கு நீ மன்னிப்புகள். என்னென்ன செய்ய வேண்டிய தொழில், அந்த தொழில் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு வேண்டாம், அந்த வேலை வேண்டாம் எனக்கு, நான் எங்கேயாவது மாத சம்பளத்துக்கு போகிறேன் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னார், இந்த பிஸ்னஸில் உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். நிறைய காரியம் அதை சொல்ல முடியாது. அப்போ ஏன் அதை செய்யலை, என்னால் முடியல, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் அப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் விட்டுட்டேன், ஃபஸ்ட்டு மன்னிப்பு கேளுன்னு. நான் உனக்காக நைட்டு ஜெபிப்பேன், நீ இன்றைக்கி மன்னிப்பு கேட்டால் தான் கர்த்தர் என் கூட பேசுவார் அப்படின்னு. கர்த்தர் அப்படியே பேசினார். காலையில் என் அன்பு தேவ பிள்ளை வாய்ஸ் மெசேஜ் வருது,
நான் மன்னிப்பு கேட்டுமா, நீங்கள் சொல்கிற ஒரே வார்த்தைக்கு நான் காத்துட்டு இருக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணாக்கா நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன், என்னுடைய வேலை, என்னுடைய வியாபாரத்தை நான் தொடங்கிடுவேன் அப்படின்ட்டு. 10 மணிக்கு திருச்சியில் என் அன்பு தேவப்பிள்ளை 9-10 மணிக்கு முந்தானத்துக்கு திங்கட்கிழமை இரவு பஸ் ஸ்டாண்டில் இருந்து அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அதன் பின்பாக அவருடைய தொழிலை அவர்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தார்கள், விளம்பரம் பண்ண ஆரம்பித்தார்கள். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாருன்னா அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். பேதுருக்கு சொன்னார், சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீன் பிடிக்க போகல. அவர் பிடித்த மனுஷர்களை மீண்டுமாய் யாரெல்லாம் பிடிக்க லகுவா இல்லாதபடிக்கு கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தால் அத்தனை பேரும் பிடிக்கும்படியாக ஆண்டவர் அவனையும் தெரிந்து கொண்டார். ஆமென், அல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு ஆண்டவரும் கூட பேசி கொண்டிருக்கிறார். எளிதாய் பிடித்துக்கொள்வாய். கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருக்கு பயந்து நடக்கணும், அவருடைய சித்தத்தின்படி வாழணும். அப்படி நீ வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயம் வாழ்க்கையில் நீ பிடித்து கொள்ள வேண்டியதை கர்த்தர் பிடிக்க ஆண்டவர் அவரே பிடித்து கொடுப்பார். அநியாயத்துக்கு அவர் ஆண்டவர் அல்ல, நீதிக்கு தேவன். நான் அநியாயமாய் உன்னை பிடிக்கிறேன், எடுத்துக்கொள்கிறேன், அபகரிக்கிறேன்னு சொன்னாக்க நீ உன்னை காட்டிலும் ஒரு என்னது கேடான ஒரு காரியத்தை அனுபவிக்கிறேன், வேற யாருமே இருக்க முடியாது. அல்லேலூயா. நீதிக்கு மட்டும்தான் தேவன். நீதியை பிடித்து கொள்வாய். நீதியாய் என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உன்னால் பிடிக்க முடியாததை கர்த்தர் பிடிக்க செய்வார். அல்லேலூயா. செபிப்போமா? என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தர் பெரியவர். செபிக்கலாம். மகா இரக்கம் கிருபை நிறைந்தவர்களெல்லாம் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா விதத்திலும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும், பிடித்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்று நாங்கள் நினைத்தாலும், ஆனால் உங்களுடைய சித்தம் என்று நாங்கள் அறியாமல், சித்தத்தை அறியாமல், சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்காமல், உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஓடின காரியங்கள் உண்டு. அவை எல்லாவற்றுக்கும் மன்னிப்பீராக. இனி உடைய சித்தத்தின்படி வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிற எங்களுக்கு நீங்கள் கொடுக்க சித்தம் உள்ளதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதை நாங்கள் எளிதாய் பிடித்துக்கொள்கிறோம். அதை நாங்கள் ஆண்டவரே அப்பா எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தர் நீங்கள் கிரியை செய்யுங்க. டேடி, நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இதோ ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். திருமண நாள் ஆண்டவரே அப்பா பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த அக்கினி அபிஷேக தீர்க்க தரிசன அலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நூற்றுக்கணக்கான பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வாங்க. அத்தனை பிள்ளைகளை தீர்க்க தரிசியை பயன்படுத்துங்க. இவர்கள் கடந்து போய் மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாறட்டும். இது அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஜெபங்கள் சொன்னால் பிதாவே. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.